இப்போ நம்ம பார்க்க போறது சம் நம்பர் 32 கொஸ்டின். இப்போ படிக்கிறோம் பாருங்க. Pinky, Kumar and Ruba partners in a firm sharing profit and losses in the ratio of 3:2:1. S is admitted as a new partner for 1/4 share in the profit of the firm. அதாவது PQR மூணு பேரும் பார்ட்னர்ஸ். அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2:1. எஸ்சி இஸ் அட்மிட்டட் அஸ் ஏ நியூ பார்ட்னர். அவரை எப்படி சேர்த்துக்கிறாங்கன்னா 1/4 ஷேருக்கு சேர்த்துக்கிறாங்க. விச் he get 1/8 from Pinky and 1/16 each from Kumar and Ruba. இதுல 1/8 விட்டு கொடுத்திருக்கிறது பிங்கி விட்டு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 1/16 விட்டு கொடுத்தது ரெண்டு பேரு, குமாரும் விட்டு கொடுத்திருக்காரு, ரூபாவும் விட்டு கொடுத்திருக்காங்க. The total capital of the new firm after அதாவது சீமா admission will be rupees 2,40,000. அதாவது டோட்டல் கேபிட்டல் ஆஃப் நியூ ஃபர்முக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா 2,40,000 கொடுத்திருக்காங்க. இதுல சீமா இஸ் ரிக்வயர்டு டு பிரிங் இன் கேஷ் equal to 1/4 of the total capital of new firm. அதாவது டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் 2,40,000. அதுல புதிய கூட்டாளி தன்னுடைய 1/4 பங்குக்கு அவரு பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் இருக்கணும்னா, அப்ப 2,40,000 into 1/4 அமௌண்ட் மல்டிபிள் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், 60,000 வரும். அப்ப the capital of old partners also have to be adjusted in proportion of their profit sharing ratio. அதாவது ஓல்டு பார்ட்னர் மூணு பேர் இருக்காங்க பாருங்க, PQR. இவங்க மூணு பேருமே இந்த நியூ கேபிட்டல் அமௌண்ட், அதாவது 2,40,000 ரூபாயில அவங்களுடைய ஷேரிங் ரேஷியோ பிரகாரம் அவங்க கேபிட்டல் அமௌண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது the capital of Pinky, Kumar and Ruba after all adjustments in respect of goodwill and revaluation of assets and liabilities have been made are Pinky rupees 80,000, Kumar rupees 30,000 and Ruba rupees 20,000. இப்போ அதாவது குட்வில் அமௌண்ட் ஷேரிங்கு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 80,000 ரூபாய் யாருக்கு? பிங்கிக்கு இருக்கு. குமாருக்கு பொறுத்த வரைக்கும் 30,000 இருக்கு. ரூபாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கு. கால்குலேட் த கேபிட்டல் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் த நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் for doing adjustments in respect of capitals according to the agreement between the partners. அப்போ கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் இப்ப பார்ட்னர்களுடைய அமௌண்ட் ஏதாவது அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, அமௌண்ட் குறைஞ்சதுன்னா அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். இப்ப ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க. ஓல்டு கேபிட்டல் அமௌண்ட், அதாவது பிஏ பொறுத்த வரைக்கும் 80,000, கியூ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 30,000, ஆர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 20,000. ஃபைண்ட் அவுட் தி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஏன்னா இப்ப புதுசா சேர்த்திருக்கோம்ல எஸ், அவருக்கு உள்ள ஷேரிங் ரேஷியோ 1/4 சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மற்ற இருக்கக்கூடிய ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு மூணு பேருக்குமே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஃபைண்ட் அவுட் நியூ ப்ராஃபிட் ஷேர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. அவங்க தான் கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டி பொறுத்த வரைக்கும் 1/8, அதுக்கு அடுத்தது கியூ அண்டு ஆர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1/16 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க ஷேர் சாக்ரிஃபைஸ்ல கீழே எழுதிருக்கேன் பாருங்களேன். 1/8 யாரு? பி கொடுக்கறது. கியூ பொறுத்த வரைக்கும் 1/16, அதே மாதிரி ஆர் பொறுத்த வரைக்கும் 1/16. இப்ப பாருங்களேன், பி 3/6 இது ஓல்டு ஷேரு மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1/8. இப்ப காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 48 எடுத்துட்டோம். 48ல 6 8 டைம்ஸ், அப்ப 8 into 3 எவ்வளவு வருது? 24 வருது. அதே மாதிரி 48ல 8 எத்தனை டைம்ஸ்னா 6 டைம்ஸ். 6 into 1 எவ்வளவு வருது? 6. மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா 18 divided by 48.
அடுத்தது இது வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங். அடுத்தது கீவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2/6 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1/16 ஈக்குவல் டு காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48. 48ல வந்து 6 பொறுத்த வரைக்கும் 8 டைம்ஸ் 8 × 2 16. அதே மாதிரி 48ல 16 பொறுத்த வரைக்கும் 3 டைம்ஸ் 3 × 1 -3 மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 12/48. அதுக்கு அடுத்தது ஆருக்கு கண்டுபிடிக்கும் போது அவருடைய ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 1/6 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் 1/16 காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 48. 48ல 6 பொறுத்த வரைக்கும் 8 டைம்ஸ் 8 × 1 8 மைனஸ் 48ல 16 வந்து 3 டைம்ஸ் 3 × 1 3 மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 5/48. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 1/4 கொடுத்துருக்கோம். இவருக்கும் டினாமினேட்டர் 48 போட்டிங்கன்னா அப்போ 48ல 4 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 12 டைம்ஸ் இருக்கு. அப்போ 12 × 1 எவ்வளோ வருது 12 வருது. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 18:13:5:12. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் நியூ ஃபர்ம், அதாவது எஸ்னுடைய அட்மிஷனுக்கு அப்போ வந்து அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா 2,40,000 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஇஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 2,40,000 இன்டூ 18/48. இந்த 18/48னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, அவங்களுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அப்போ பிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னா 90,000 இருக்கணும். அதே மாதிரி கியூக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,40,000 இன்டூ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல 13/48 எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னா 65,000 இருக்கணும். அதே மாதிரி ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 2,40,000ல எத்தனை 5/48 சொல்லி பார்க்கும்போது நியூ ப்ராஃபிட் பார்க்கும்போது அவருடைய அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 25,000 இருக்கணும். அதுக்கு அடுத்தது எஸ் பொறுத்த வரைக்கும் 2,40,000ல வந்து 12/48 எவ்வளோ அமௌண்ட்னா 60,000 இருக்கணும். நம்ம இது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு 60,000. அதாவது 2,40,000 இன்டூ 1/4 பார்த்தீங்கன்னாலும் அதே 60,000 தான் வரும். இப்போ ஓல்டு கேபிட்டல் அமௌண்ட் இதை பார்த்தீங்கன்னா பிக்கு பொறுத்த வரைக்கும் ஓல்டு கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 80,000 ரூபா இருக்கு. ஆனா நியூ கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு 90,000 இருக்கு. அப்ப பி பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கொண்டு வரணும். எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வரணும்னா 10,000 பிசினஸுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி கியூ பொறுத்த வரைக்கும் ஓல்டு கேபிட்டல் அமௌண்ட் 30,000 இருக்கு. அவருடைய நியூ கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 65,000 இருக்கு. அப்ப அவரும் அமௌண்ட் கொண்டு வர வேண்டியது இருக்குது. எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வர வேண்டியது இருக்குன்னா 35,000. அடுத்தது ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 25,000 இருக்கு. அதாவது நியூ கேபிட்டல் அமௌண்ட் வந்து 25,000. அவருடைய ஓல்டு கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 20,000 இருக்கு. இவரும் 5,000 கொண்டு வரணும். அப்ப எஸ் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாய் கொண்டு வராரு. இப்ப டோட்டலா எல்லாருமே பணம் கொண்டு வர வேண்டியது இருக்கு. அப்ப பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சாரி இங்க இருக்கா, சரி முதல்ல நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடியது பார்த்துப்போம். 2S கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. அதுக்கு அடுத்த 2P's கேபிட்டல் அக்கௌண்ட் இவர் எவ்வளவு கொண்டு வரணும்னா 10,000 ரூபாய் கொண்டு வரணும் பி. அதே மாதிரி வந்து Q's கேபிட்டல் அக்கௌண்ட் அவங்க எவ்வளவு கொண்டு வரணும்னா 35,000 கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது ஆர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அவங்க எவ்வளவு கொண்டு வரணும்னா 5,000 கொண்டு வரணும். இப்போ ஓவரால் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 1,10,000 ரூபாய் கொண்டு வர வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 32 சம் வந்து முடிச்சாச்சு. 32 சம்மில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவனே வந்து நியூ கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டான். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதன் பிரகாரம் அந்த கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு ஒவ்வொரு பார்ட்னருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்து பிஸ்னஸுக்கு கொடுக்க வேண்டியவங்க மீதம் உள்ள அமௌண்ட் அதாவது அடிஷனல் கேபிட்டலில் கொடுத்துடணும். இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இப்போ 32 சம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து 33 பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.